நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர். இந்த ஸ்ப்ரிங்க்லரில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதை பயன்படுத்தல ஒரு சில சிக்கல்களும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் இருக்கக்கூடிய நன்மை தீமை இது ரெண்டுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Suresh will take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நார்மலாக வந்துட்டு இப்போ முத்துசோள காட்டுக்கு இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா சொட்டு நீரில் போட்டிருப்பாங்க. அதே போல் சொட்டு நீரில் இதுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம 3 அடிக்கு 1, 2 அடிக்கு 1 இதே போல் டியூப் வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் செலவும் அதிகப்படியாகும். அதே நேரத்தில் நமக்கு கிணத்துல தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுது அப்படின்னா நமக்கு தண்ணி வந்துட்டு எல்லா இடமும் பரவி பாயும். இல்லைன்ற பட்சத்தில் பாயாது. நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணி 4 மணி நேரம் பாயுது அப்படின்ற பட்சத்தில் முத்துசோளம் இதே போல் பயிர்கள் பண்ணுறோம் அப்படின்னா அடிகிற நல்லா கட்டும், பயிர்கள் நல்லா வரும். ஸோ நமக்கு இருக்கிற தண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஓடும், அவ்வளோ நேரம் ஓடாது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டுக்கு தீவனம் இதே போல் விசிறும் போது இப்போ நீங்கள் சொட்டு நீரில் விசிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சரியாக பாயாது. நம்ம தோட்டத்தில் தண்ணி தேவைக்கு தகுந்த போல் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொட்டு நீரில் கூட 3 அடிக்கு 1 போட்டு கூட ஸோ அதில் நீங்கள் செஞ்சோளம் எல்லாமே விசாரலாம். ஒரு 4 மணி நேரம் பாயுது அப்படின்ற பட்சத்தில் சோளத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாரி நல்லாவே வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய தண்ணீரை அளவுக்கு அதிகமாக இல்லை, எனக்கு சிக்கனமாக தான் பயன்படுத்த முடியும், தண்ணீரும் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதே போல் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் இதே போல் அமைப்புக்கு வரலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் அமைப்பை பயன்படுத்தி நம்ம எல்லா நேரங்களிலுமே பயிர் பண்ண முடியும். அதாவது தண்ணி குறைவாக இருக்க நேரத்துலையும் அதிகமாக இருக்க நேரத்துலையும். தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அளவாக விட்டு பயிரை உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா முத்துசோளத்தட்டை, செஞ்சோளத்தட்டை இது எல்லாமே நம்ம வளர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இல்லை எனக்கு தண்ணி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மணிக்கணக்கு ஓட விடும்போது அடியரம் சொட்டு நீரில் பயிரை போல் நல்லாவே கட்டும். ஸோ இதை அமைப்பை பயன்படுத்தி நம்ம பயிர் பண்ணலாம். இப்போ இந்த செஞ்சோள காட்டுக்கு இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தேன். அடுத்த தீவன வயலுக்கும் உருவாக்கியிருந்தேன். எனக்கு ஒரு பயிர் பண்ணுற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட மோட்டர் ஓடாது, 2 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதே போல் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் பயன்படுத்தி நார்மலாக வயலில் உருவாக்கும் போது ஒரு 10 நிமிஷம் மோட்டர் ஓடினா கூட உங்களுக்கு அடியரம் கட்டுறதுனால பில்லு விதைகள் எல்லாமே முளைக்கும். ஸோ மாடு மேயறதுக்கு ஒரு மேய்ச்சலுக்கும் ஒரு சரியான அமைப்பை கூட அதில் உருவாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பில்லு முளைச்சிருக்கு அப்படின்றது. ஒரு புதர் போல் ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா பில்லு ரொம்ப அடர்த்தியாகவே முளைச்சிருக்கு. ஸ்ப்ரிங்க்லரில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா இடமும் தெளிக்கிறதுனால எல்லா இடமும் தண்ணி படுறதுனால பார்த்திங்கன்னா பில்லும் காத்தோட்டம் இருக்கிறதுனால பயங்கரமாக முளைச்சிருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒரு மேய்ச்சலுக்கான அமைப்பை கூட அதை உருவாக்க முடியும். அதாவது ஒரு பயிர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் மாட்டுக்கு மேய்ச்சலுக்கான அமைப்பை கூட இதை உருவாக்கிக்கலாம். நண்பா 2 நாளைக்கு ஒரு முறை எடுத்து விடும்போது என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மோட்ரு 1 மணி நேரம் தான் ஓடும். ஸோ இந்த சூழ்நிலையில் நான் 2 பிட்டாக தடுத்து நான் விட்டுட்ருக்கேன் ஸ்ப்ரிங்க்லரை பயன்படுத்தி. இப்போ இந்த முதல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரம் மோட்ரு ஓடி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஈரம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு ஈரம் இறங்கியிருக்கு. ஸோ இதே நேரத்தில் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு தண்ணி பாயாத ஒரு பக்கத்து ஏரியாவில் நான் உங்களுக்கு நோட்டி காட்டுறேன். அதில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு தண்ணி படாமல் வறண்டு போன பகுதி இருக்குது இதுக்கு பக்கத்தில். இது களை வெட்டினதுனால ஸோ நாள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னா தண்ணி விடாமல் போல் அதிகமாகிடும் அப்படின்றதுனால அந்தாண்ட தண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்திலே பாருங்கள் இந்தாண்ட தண்ணி வராத இடம். ஸோ இந்த இடத்துல நான் வெட்டி காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ ஈரம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்திலே தான் நார்மலாக களைக்கொத்தில் கொத்தி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் ஈரம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வறண்டு போய் தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓடும் போதே நமக்கு 4 இன்ச்சு ஆழத்துக்கு பார்த்திங்கன்னா ஈரம் பதிஞ்சிருக்கு. நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு தகுந்த போல் நம்ம எந்த பயிர்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த போல் இது கொஞ்சம் நேரம் ஓடினாலே போதும் அப்படின்ற பட்சத்தில், அதாவது வேறு மேலேயே இருக்குது அப்படின்ற பயிருக்கு எல்லாமே கொஞ்சம் நேரம் ஓடினாலே போதும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.
வேர் பகுதி வந்துட்டு கொஞ்சம் ஆழமாக போகக்கூடிய பயிர் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் சேர்த்து விடணும். அதுக்கு நம்ம தோட்டத்தில் தண்ணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பிளுக்காக வேண்டியதான் அந்த ஸ்ப்ரிங்க்லர் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை நான் போட்டிருந்தேன். இப்போ இதோட பயன்பாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்தாண்ட செஞ்சோளத்துக்கு ஒரு பக்கம் போட்டு அது பக்கமாக அறுவடைக்கு வந்துடுச்சு. அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்தாண்ட தீவன வயல் போட்டிருக்கேன். இதோட பயன்பாடு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருசாக அதில் பெரிய அளவில் பண்ண போகிறேன். இது சாம்பிளுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 50 பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை பயன்படுத்தி இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஆக போகுது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வயல் எல்லாமே சும்மா தான் இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய தண்ணீர் வந்துட்டு எதுக்குமே பயனுள்ளதாக இருக்காது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது 1 மணி நேரம் ஓடனாலும் அதை வச்சுட்டு ஓரளவு பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நண்பா, பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் பயன்படுத்தும் போது ஒரு சில தீமைகளும் இருக்குது. இதே போல் கம்பு ஊனி வச்சுருக்கும் போது நாய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாய்கள் சண்டை ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு அது வந்துட்டு கம்பு மேலே விழும்போது பார்த்திங்கன்னா கம்பு இதே போல் பார்த்திங்கன்னா வளைஞ்சு கொடுத்துக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கம்பு எந்த வடத்தில் சாஞ்சிருக்குதோ அதே வடத்தில் தான் தண்ணிகள் போகும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவதாக பார்க்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லருக்கு போகக்கூடிய 16 mm ட்ரிப் ஹவுஸு. இந்த ட்ரிப் ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே நான் பெண்டு பயன்படுத்தாமல் அந்த செஞ்சோலை காட்டுக்கு போட்டிருக்கேன். இதே போல் பார்த்திங்கன்னா வளைவு இல்லாமல் நேரடியாக போயிடணும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குத்தும் போது இல்லை வெயிட் அழுத்தும் போது பார்த்திங்கன்னா வளைஞ்சிக்குது. நம்ம வந்துட்டு தரையில் அழுத்தி போடணும் அப்படின்ற பட்சத்தில் எல் போட்டால் தான் சரியாக இருக்கும். இது பாருங்கள், எந்தவித பெண்டுமே இல்லாமல் பைப் நேரடியாக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம எந்த வகையை பயிர் பண்ணுறோமோ அந்த பயிரை விட நம்ம உயரமான அமைப்பில் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது பெரும்பாலும் இதை பூங்காட்டுக்கு தான், அதாவது செம்மங்கி காடு இதே போல் பூங்காட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நம்ம இதே போல் உயரமான பயிருக்கு பயன்படுத்தும் போது அந்த பயிரை விட பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் உயரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும். இது ஏன் அதுக்கு உயரம் கம்மியாக இருக்குன்னா, நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய கம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயரத்தில் இருக்குது. எல்லா கம்பும் பார்த்திங்கன்னா ஒரே உயரத்தில் என்னால் ரெடி பண்ண முடியல, அது ஒரு சிரமமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த செஞ்சோலை காட்டையே உதாரணமாக எடுத்துக்குவோம். இதிலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்பு ஒன்று சாஞ்சு கிடக்காது உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரு கம்பு மட்டும் இல்லை, இதே போல் பல கம்பு சாஞ்சு கிடக்குது. காரணம் பார்க்கும்போது கரையாக அந்த கம்பை அரிச்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வந்துட்டு பயிர் சின்னதாக இருக்குன்ற பட்சத்தில் சாஞ்சு கிடந்தால் நமக்கு சரியாக தெரிஞ்சிடும். பயிர் வந்துட்டு ஒசந்துக்குச்சு அப்படின்ற பட்சத்தில் சாஞ்சு கிடக்கிறத நம்மளால் சரியாக கவனிக்க முடியாது. நண்பா, அந்த செஞ்சோலை காட்டில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த கம்பில் வந்துட்டு எந்தவித பெண்டுமே பயன்படுத்தாமல் லேசான டேப்பரான அமைப்பில் வளைச்சி நான் அப்படியே தண்ணி கொண்டு போயிருப்பேன். ஸோ இப்படி கொண்டு போகிறதுனால ஒரு சில இடத்துல மடிஞ்சிட்டு தண்ணி போகிறதுல சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால தேவன காட்டுக்கு பார்த்திங்கன்னா 16 mm ட்ரிப் டியூப்புக்கு 16 mm எல் பெண்டை பயன்படுத்தி இதை நான் வளைச்சிருக்கேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எந்தவித வளைவும் இல்லாமல் நேரடியாக நல்லா போய் சேரும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம களை வெட்டும் போது பார்த்திங்கன்னா இதே போல் பைப்பு முன்ன பின்ன அசைக்கும் போது இதே போல் பெண்டு வரும், அதை சரி பண்ணணும். இது நம்ம களை வெட்டும் போது வந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு மயில் நடமாட்டம் இருக்குது இல்லை நாய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் பைப்பு ஒன்றுக்கு ஒன்று மாட்டி இழுத்து விட்டுருது. ஸோ அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பு வளைவு கணக்கு பண்ணும்போது இதே போல் ஒரு சில பெண்டு அடிச்சிருது இல்லை பைப்பு எங்கேயாவது பிடுங்கி விட்டுருது. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் ஒரு சிலது பார்த்திங்கன்னா இதே போல் சுத்தாமல் நின்றுட்டுருக்கும். இது காரணம் என்னென்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஒரு சில வைப்ரேஷன் ஒரு சில ஸ்ப்ரிங்க்லரில் வருது. அந்தமாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஒரு தடவை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக தொடங்கும். இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஓடும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும். இதுக்கான சவுண்டை நான் உங்களுக்கு மியூட் பண்ணாமல் கொடுக்குறேன். உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் நார்மலான ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க் ஆகும்போது இதோட சவுண்டும் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் வீடியோவை கிராப் பண்ணாமல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கான வித்தியாசம் தெரிய வரும். இதோட சவுண்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன். அதே நேரத்தில் இந்த ஸ்ப்ரிங்க்லரோட சவுண்டும் கவனிங்க, இது எப்படி வித்தியாசம் வருது அப்படின்றத பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் கூட வித்தியாசத்தை சுலபமாக கண்டுபிடிக்கலாம். அந்த கம்பு கட்டியிருக்கக்கூடிய கம்பு எந்த அளவுக்கு உதறும் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த கம்பு பாருங்கள் உதறாமல் இருக்கும், அந்த கம்பு பாருங்கள் உதறும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்டக் ஆகக்கூடிய கம்பு, அதாவது ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டக் ஆகிட்டு இருந்தது இல்லை அதோட கம்பு. இந்த கம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது எதுக்காக இந்த இடத்த நான் கிராப் பண்ணாமல் லாங்காக தரேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த நேரத்தில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் வந்துட்டு ஒரு டைம் உங்களுக்கு ஸ்டக் ஆகி நிற்குதுன்ற பட்சத்தில் அந்த இடத்துல தண்ணி வந்துட்டு சரியாக போகாமல் உங்களுக்கு பாய்ச்சல் சரியாக இருக்காது. அந்த நேரத்தில் இதே போல் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை இதே போல் பிரச்சனை பண்ணக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தீங்கன்னா 1-2 தான் பிரச்சனை பண்ணும். அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்ற பட்சத்தில் சரியாக பாய்ச்சல் பாயாமல் அந்த இடத்துல தண்ணி பாயாமல் நின்றும். ஒரு சில பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் இதே போல் பார்த்திங்கன்னா தண்ணீர் ரொம்ப குறைவாக வந்துட்டு சும்மா சிலுக்குன்னு தெளிச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதில் 2 விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லருக்கு போகக்கூடிய 16 mm ட்ரிப் லைனு, இந்த லைனில் எங்கேயாவது பெண்டு அடிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு பைப் எங்கேயாவது மடங்கியிருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ப்ரெஷர் குறையும். அப்படியும் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் நம்ம கழட்டி தான் பார்க்கணும். ஒருவேளை அதில் அடைப்பு ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதாகும். இப்போ பாருங்கள் தண்ணீர் நல்லாவே வர தொடங்கிடுச்சு. அடுத்ததாக பார்க்கும்போது பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் தண்ணி வராமல் இருக்குது. காரணம் பாருங்கள் எறும்பு வந்துட்டு உள்ளார கூடு கட்டின மாதிரி இருக்குது. அந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது சூரியன் ஒளி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வியூவிலேருந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எறும்பு கூடு கட்டியிருக்கு அப்படின்றத. இது வந்துட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை கழட்டியும் சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு அதை குத்தி விட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இது கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக வந்துட்டு ஓட தொடங்கிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் எறும்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு எறும்பு இருக்கிறதுனால தான் தண்ணி வெளியில் வர்றதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே குத்திட்டு நிற்கிது. ஸோ இப்போ இந்த எறும்பை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல இப்போ கட்டெரும்பு உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு சில நேரத்தில் சின்ன எறும்பு, பிள்ளை எறும்பு, இதே போல் எறும்புகள் பார்த்திங்கன்னா அதில் நிறைய படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி தான் அடிக்கடி போட்டாகணும். அதாவது கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வாரம் கேப்பில் முன்ன பின்ன கண்டினியூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதே போல் பிரச்சனைகள் வரும். ஒரு சில டைமில் ஒரு வாரத்துலேயே கூட இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டொயினை வச்சு நான் குத்தி ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு வேளை வரலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் லேசாக நான் கழட்டி அதை நான் க்ளீன் பண்ணி தான் போடுவேன். அப்படி போடுற பட்சத்தில் நல்லா சூப்பராக ஓடும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்ற பட்சத்தில். இதில் வந்துட்டு வைப்ரேஷன் அதிகம் கிடையாது. வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ஊனி இருக்கக்கூடிய கம்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். இது எந்த வித உதறலுமே இல்லை. நண்பா, பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லருக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பு அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கம்பு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ஒரு வேளை மொத்தம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதே போல் பார்த்திங்கன்னா வளைவு கொடுத்துக்கும். வளைவு கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில், அதாவது மெலுசாக இருந்ததுன்னா வளைவு கொடுத்துக்கும். வளைவு கொடுத்துச்சுன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே வட்டமாக அடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா தண்ணி கவர் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் எனக்கிட்ட கம்பு இல்லை அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். நண்பா, அதே நேரத்தில் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 16 mm ட்ரிப்பு பைப்பில் இதே போல் சின்னதாக எங்கேயாவது ஹோல் இருக்குது, தண்ணி அதிகமாக வெளியில் வருது அப்படின்னா நீங்கள் அதை டேப் போட்டு அந்த தண்ணி வெளியில் வரதை நிறுத்தணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லரில் வரக்கூடிய தண்ணி ப்ரெஷர் குறையும். இதனால் எப்பயும் கவர் ஆகிற ஏரியா கவர் ஆகாமல் போகும். நண்பா, பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் வந்துட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம உயரம் வந்துட்டு அதிகமாக வச்சுருக்கோம். நீங்கள் கம்மியாக வச்சுருந்தாலுமே காற்று அதிகமாக அடிக்கிற நேரத்தில் அந்த காற்று வட்டத்தில் தான் தண்ணி பறந்துட்டு போகுது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி 4 மூலையும் அந்த ஸ்ப்ரிங்க்லர் சுற்றியுள்ள அமைப்பில் சரியாக பரவாமல் இருக்குது. இது ஒரு மைனஸ்னு சொல்லலாம். நான் காற்று அடிக்காத நேரத்தில் தான் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை பயன்படுத்துவேன். நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை முறையாக பயன்படுத்த தெரிஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு தண்ணி குறைவான நேரத்தில் கூட, அதாவது ஒரு பயிர் பண்ணுற அளவுக்கு வழி இல்லை அப்படின்ற நேரத்தில் கூட ஒரு மாற்று தீனி உருவாக்கக்கூடிய வகைகளை இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் பயன்படுத்தி எனக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் ஒரு சில நிறைய குறைகள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரில் இந்த 16 mm பைப்பு அந்தாண்டி நிறையா கிடக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த நாய்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதுனாலையும் மயில்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அங்கங்கேயும் பெண்ட் அடிச்சிடுது. இதுதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த அடைப்பு கிடைப்பு இது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் ஈடுகட்டுற வகையில் பார்த்திங்கன்னா அடுத்தது ரெயின் கன்னை ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு மெத்தடில் இருக்கேன். இப்போ எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரை ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக வேண்டி போட்டு அதோட நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ரெயின் கன்னை பயன்படுத்தும் போது அதில் என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் என்னோட அனுபவங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்ம சேனலை ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பொருட்கள் செலவு இல்லாமல், நேர செலவு இல்லாமல் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நான் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.